பணக்காரர் வீட்டுல வாசல் போய் தட்டி கொண்டு 1/2 மணி நேரம் நிற்பாரு. எங்களுக்கு ஆசிரியர், எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்தவர், பல ஆலிம்களை உருவாக்கக்கூடியவர் என்று நாங்கள் மதிக்கிறோம். அவர் என்ன செய்வாரு, பெரிய பெரிய பணக்காரர் வீட்டில் போய் தட்டுவாரு, உடனே திறக்க மாட்டார்கள். 1/2 மணி நேரம் பிச்சைக்கார மாதிரி நிற்பாரு எங்க உஸ்தாது. நாங்க வாக்கிங் போகும்போது பார்த்துக்கிட்டு போவோம். சாயந்தரம் அசருக்கு பிறகுதான் போவாங்க இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு. போய் ஒவ்வொரு வீடுலையா நிற்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு நாக்க பிடிங்கிட்டு சாவலாமான் இருக்கும். அந்த மாதிரியான அந்த மார்க்க விஷயம் விளங்காத நேரம் அவ்வளவு கடும் கோபம் வரும். ஏன் இப்படி கேவலப்பட, நமக்கு கேவலமா இருக்கிறது என்கிற அளவுக்கு இவர்களுடைய நடத்தைகளை எல்லாம் பார்த்து, அப்ப இது சொல்றது வேற, செய்யறது வேற விஷயம் இருக்கிறது. மார்க்கம் சொல்றது வேறையாக இருக்கிறது, உள்ள நடக்கிறது வேறையாக இருக்கிறது. இதை பார்த்து நாங்க எதனால 8 வருஷம் வியாபாரத்துக்கு போனோம்? இதுல ஒரு விஷயம் உண்மை இல்லை, பொய் சொல்லுகிறார்கள், சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு எங்களை மார்க்க பணியை விட்டு விரட்டியது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அதை நாங்கள் இந்த ஊர்ல பார்த்தோம். அதே மாதிரி குர்ஆனை எங்களுக்கு சொல்லித் தருவார்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை வாசிப்பார்கள். உது ரப்பக்கும் தலர்அன் வ குஃபியா, உங்கள் இறைவனை பணிவாக நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய இறைவனிடத்தில் ரகசியமாக துஆ செய்யுங்கள். உதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய இறைவனை உன்னுடைய உள்ளத்திலே திக்ர் செய். இதெல்லாம் குர்ஆன் வசனம். இதெல்லாம் எங்களுக்கு பாடத்தில் உண்டு. மதரசாவில பாடம் நடத்தும் பொழுது என்ன உண்டு, இந்த தப்சீர் என்கிற பெயர்ல இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்வார்கள். உன்னுடைய இறைவனை மனசுக்குள்ளே தியானிப்பாயாக, ஒதூனல் ஜஹ்ரி மினல் கௌலி, அதிக சத்தம் போடாமல் நீ இறைவனை துதிப்பாயாக அப்படின்னு குர்ஆன் வசனத்தை எங்களுக்கு சொல்லுவார்கள். சொல்லி முடித்துவிட்டு மகரிப் தொழுகைக்கு சின்ன பள்ளி வாசலுக்கு போனா, மகரிப் தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லா ஆசிரியர் மாணவர் ரவுண்டா உட்கார்ந்துருவாங்க. மகரிப் தொழுகை முடிஞ்ச உடனே பள்ளிவாசல்ல ரவுண்டா உட்கார்ந்து கொண்டு, அதுக்கு பேர் ஹல்கா. ஹல்காண்ட ரவுண்டு அர்த்தம், பேர் ஹல்காண்ட வட்டம் அர்த்தம். ரவுண்டு பேர் வச்சுக்கிறாங்க மார்க்கத்தில், ஒரு வணக்கத்துக்கு பேர் ரவுண்டு. அப்ப ஹல்காண்டு ஒரு பேர்ல என்ன செய்யறான், எல்லாம் ரவுண்டா உட்கார்ந்து கொண்டு டான்ஸ் ஆடுவாங்க. முத உட்கார்ந்துக்கிறது, கையை கோர்த்துக்கிறது, ஆச்சரியமா இருக்கும். இது என்ன இது, நான் ஒரு காட்டு மிராண்டி யுகத்துக்கு வந்து விட்டோமா, ஐயாமுல் ஜாகிலியத்தில் வாழ்கிறோமா, குர்ஆன் படி நம்ம நடக்கிறோமா? இன்னும் காலையில தானே பாடம் சொல்லி தந்தார்கள், இறைவனை மனசுக்குள்ளே நினை என்று சொன்னார்களே, சத்தம் போடாம நினை என்று சொன்னார்களே, பணிவாக நினை என்று சொன்னார். தலர்வான், பணிவாக நினை என்று மதரசாவில் பாடம் சொல்லி தந்தார்களே. இந்த ஆடுவது பணிவா? டான்ஸ் போட்டா பணிவா? உரத்த குடல்ல பாட்டு பாடினா அது பணிவா? அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம் என்கிற பெயர்ல ஒரு பாட்டையும் படித்துக் கொண்டு அது தாளத்தோட ராகத்தோட அந்த சங்கீத மும்மூர்த்திகள் வாசிப்பது கூட என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வாசித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பள்ளிவாசல், அதுவும் எங்க அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல பார்த்தா வெறுப்பா இருக்கும். இந்த கம்பன் பீர் முகமது ஒரு ஆள் இருந்தாரு, அவர் எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர். அவர் என்ன செய்வார், அவர் நானும் சிரிப்போம் கிடந்துக்கிட்டு, எல்லாரும் போய் திக்ரு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவரு நானும் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் சிரித்து விட்டு அடி வாங்குவோம். அச்சரத்தில் என்ன செய்வோம், அது சிரிப்பு இயற்கையா வந்துடும். ஏன் இது பார்த்தாலும் கிறுக்குத்தனமா, இது இபாதத்தா இருக்க முடியாது, இது வணக்கமா இருக்க முடியாது என்று ஒவ்வொரு நாளும் இந்த கூத்தை பார்த்து விட்டு, ஒரு நாள் பார்த்தா 2வது நாள் பார்த்து பழகிடும்ல, அப்படி கூட எங்களுக்கு ஆக மாட்டேங்குது. டெய்லி சிரிப்பு வரும். அதை பார்க்கும்போது என்ன செய்யும், இப்படி கிறுக்கங்களா இருக்காங்களே, இதெல்லாம் மார்க் அறிஞர்களா, இவங்கள உலமாக்களா, ஏன் இதை தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க,
என்று அப்ப எதுக்கு சொன்னேன்? மதரசாவுல சொல்லித் தருவார்கள் ஒன்று, உள்ள நடக்கிறது இந்த கூத்தாநல்லூர் தான் இந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருது. எதனால நாங்க சிந்திக்க ஆரம்பிச்சோம்? நாங்க உள்ளேயும் பார்த்தோம், வெளியையும் பார்த்தோம். மதரசாக்கு உள்ள சொல்லித் தருவதையும் பார்த்தோம், மதரசாக்கு வெளியே நடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். என்னவா நடக்குது? ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் அந்த உலமாக்களுடைய நடத்தைக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் கேவலப்படுகிற காரணத்தினால் மார்க்கம் கேவலமாக கருதப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த தீமையை ஒரு பக்கம் பார்க்கிறோமா? அடுத்து என்ன? யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுவாங்க, ஹல்காவும் வைக்குவாங்க. இறந்து போன அங்கேயும் டான்ஸ். இறந்து போன வீட்லயும் என்ன இருக்குது? இந்த ரவுண்டு வணக்கம் நடக்கும், டான்ஸ் வணக்கம் நடக்கும். குர்ஆன் ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள் தெரியுமா? நாங்க இந்த குர்ஆன் இறந்து போனவருக்கு ஓதக்கூடாது, ஓதலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதப்ப. நான் மாணவர்கள் தானே. இறந்து போனவர் குர்ஆன் ஓதலாமா, இறந்து போறவர் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னா இப்ப நமக்கு தெரியும். நாங்கள் ஓதுகிற காலத்துல ஏதாவது மார்க்கத்தில் உள்ள குர்ஆனை தானே ஓதுறாங்க என்று போவோம். எப்படி ஓதுவோம்? எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜூஸா விற்பனை செய்வாங்க. நம்ம ஊர்ல நிறைய கூத்தான்ல விற்பனை ஆகும். எல்லா பள்ளியிலும் குர்ஆன் முழுசா இருக்காதுங்க, ஒத்தையா வெட்டி 30 பாகமா வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பள்ளியாசல கூத்தானூர்ல எல்லா பள்ளிகளும் என்ன இருக்கு, மற்ற ஊர்கள் பள்ளியாசல பார்க்க முடியாது. இந்த தஞ்சை பிரிக்கப்படாத பழைய தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி குர்ஆனை வைத்திருப்பார்கள். அப்ப அலிஃப் லாம் மீம் தனியா இருக்கும், சயக்கூலு தனியா இருக்கும், தில்க ரசூல் தனியா இருக்கும், இப்படி லந்தனால் தனியா இருக்கும், ஒல் முஹ்சனால் தனியா இருக்கும். இப்படி 30 ஜுசுக்களாக பிரித்து வைத்துக் கொண்டு குர்ஆனை வைத்திருப்பார்களா? ரவுண்டா உட்கார வச்சிருவாங்க. ஆளுக்கு ஒரு குர்ஆனை கொடுத்துருவோம், ஆளுக்கு ஒரு ஜுசு. நாங்க 30 பேர் போயிருப்போமா? மூத்தா போன வீட்டுல கேட்பாங்க, எத்தனை மாணவர்கள்? 40 30 பேர் சொல்லுங்க. 30 பேர் போவோம். வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவோமா? குர்ஆனை ஓதுவோங்கிறீங்க. உட்கார்ந்து பேசிட்டு செய்வோம். என்னடா பெரிய வீடா இருக்கு, எவ்வளவு தருவாங்க? நாங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு, நாங்க மூத்தா போன ஆட்களுக்கு நன்மை சேர்க்கிறதுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா, அப்படி அங்க மதரசாவுல பார்த்ததுனாலதான். எதனால இது வந்துச்சுன்னு கேட்டா, நாங்க ஓதுவோமா? ஓதவே மாட்டோம். ஒருத்தர் 2 பேர் ஓதுவான். எல்லாரும் என்ன செய்வோம்? வீடை பார்ப்போம். நிறைய முன்னாடி ஜாமெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க. ஆப்பிள் எடுத்து வைப்பாங்க, ஆரஞ்சு உரிச்சு வைப்பாங்க, திராட்சை கொண்டாந்து வைப்பாங்க, வசதி பூந்தி வைப்பாங்க, என்னென்னமோ கொண்டா வச்சிருப்பாங்க முன்னாடி. நாக்கெல்லாம் ஊறும். அப்ப எப்படா முடிக்கிறது, எப்படா சாப்பிடுறது, எவ்வளவு தருவாங்க. எங்க என்னம்லாம் எதுல இந்த கூத்தான நடந்ததான் சொல்றேன். வெளியூர்ல போய் சொல்ல, கண்ணு முன்னாடி நீங்களே இதை எந்த மூத்தான வீட்லையும் பார்க்கலாம். இன்னைக்கு மிச்சம் இருந்தா பார்க்கலாம். நாங்கள் பார்த்தது, நாங்கள் அனுபவித்தது. அப்ப குர்ஆனை ஓதி விட்டு என்ன செய்வோம்னா, இப்படி போதும் அலிஃப் அசரத்து வரும்போது மட்டும் 4 தலை பரட்டிடுவோம். யாசீன் இலகி துரிச்ச ஊன்றுவோம். யாசீன் ஒரு குர்ஆன்ல அந்த ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். அப்புறம் என்ன இலகி துரிச்ச ஊன். இது என்ன? இது இந்த மாதிரி எல்லாரும் ஓதணும் என்றால் நாங்கள் என்ன மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டோம்? இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். நாங்க உடைச்சு உள்ளதை சொல்றோம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வித்தியாசம் தான். இன்றைக்கும் அதான் கதை, மாறிவிடவில்லை. அப்ப இந்த மாதிரி வந்து மக்களை அதாவது மக்கள் வந்து அவன் அறியாமையில பாப்பாவுக்கு இறந்து போன தகப்பனாருக்கு ஒரு நன்மை சேர்க்கலாம் எண்ணத்துல நீங்க ஓத வைக்கிறீங்க. இல்லாத ஒண்ணு மார்க்கத்தில் இல்லை. நீங்க மார்க்கம் நினைத்துக் கொண்டு எங்களை கூப்பிடுகிறீர்கள். அதுலயாச்சும் நாணயமா இருக்கணுமா இல்லையா? அதுலயாச்சும் நேர்மையா இருக்கணுமா இல்லையா? சரி, மார்க்கத்துல இல்ல, இதைத்தானே ஓதுற கூப்பிட்டுறான், அதையாச்சும் ஒழுங்கா ஓதணுமா இல்லையா? அவனை அல்லாவை ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்துறது. இது அல்லாவை ஏமாத்துற. குர்ஆனை ஓதி பார்சல் பண்ண முடியுமா? ஒரு மனிதன் வந்து அவனவன் தனக்கு தேடி கொள்ளணுமே தவிர, செத்து போன ஆளுக்காக வேண்டி அடுத்தவன் குர்ஆனை ஓதி சேர்க்கலாம்னா அப்புறம் எதுக்கு வணக்கம், அப்புறம் எப்படி தொழுகை, அப்புறம் நோம்பு, அப்புறம் ஜக்காத்து? பாப்பாக்கு ஒரு பாத்தியாவது அனுப்பி விட்டுறாம எல்லாத்தையுமே. பாப்பா ஒன்னும் செய்ய வேண்டியது கிடையாது. நீ பாட்டுக்கு ஆட்டம் போடு பாப்பா, நீ மூத்தா போனோன்னு நான் மாசத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதி அனுப்பி விட்டுறேன். அப்படியா? அதுக்கு வந்த மார்க்கமா இது? அவன் வாழும் பொழுது நல்லவனா வாழ்வதற்கு வந்த ஒரு மார்க்கம். அப்ப நல்லவனா வாழ்றான்னு சொல்லி கொடுக்கறத விட்டுவிட்டு நீ குறுக்கு வழியில் என்ன வேண்டாலும் பண்ணிக்க, நாங்க உனக்கு குர்ஆனை பார்சல் பண்ணி உன்னை காப்பாத்திடுவோம் என்கிற அளவுக்கு அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வைத்திருந்தார்கள். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் ஏன் வந்து தெரியுமா? இது மாணவர்கள் தான் இப்படி இருக்கும். அஜரத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க மதரசால பாடத்தில் உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்தா என்ன செய்வாங்க, இப்ப இருக்கான்னு தெரியல. அப்ப என்ன செய்வாங்க, நான் மூத்தான சங்கு ஊதுவாங்க. இப்ப உண்டா? உண்டு. ஒரு மூத்தானவன் என்ன செய்வாங்கன்னா, சங்கு பெரிய பள்ளி வாசல்ல சங்கு, அப்ப சின்ன பள்ளியில வைக்கலன்னு நினைக்கிறேன், பெரிய பள்ளி வாசல்ல சங்கு ஊதுவாங்களா, சங்கு சத்தம் கேட்கும். அஜரத் என்ன செய்வார், பாடத்தை நிப்பாட்டிட்டு மறைக்காம நல்ல வேட்டை பாருங்க, கண்ணால் கண்டதை அனுபவித்து நான் சொல்கிறேன்.
இதே மதரசாவில எங்களுக்கு நாங்கள் உஸ்தாத் மார்க்கத்தை சொல்லித் தருகிறார்கள், ஆலிமாக்குகிறார்கள். இதை படித்துவிட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு நாங்களும் போகலாம், உங்களையும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதையை காட்டலாம் என்றுதான் நாங்கள் ஓத வந்தோம். இதை படிக்கத்தானே வந்தோம். அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, அது ஒருத்தன் இறந்துட்டானா, அதாவது சங்குக்கு அர்த்தம் என்ன, கூத்தானோட சங்கு ஊதுனா ஒரு ஆள் இறந்து விட்டார் என்று அர்த்தம். இறந்தா என்ன நடக்கும்? அஜரத்துக்கு வருமானம், மாணவர்களுக்கு வருமானம். அதான் அசர் சொல்றது. மாப்பிள்ளை மச்சான் வேட்டேன் பாரு, மறைக்கான் வேட்டை, அசர் சொல்றது. பாடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி சொல்லணும். யார் இறந்தான்னு கேட்டு அவர் நல்லவரா இருந்தாலும் துஆ செய்யணும், பாவியா இருந்தானே பாவ மன்னிப்பு தேடணும். இந்த மாதிரியான ஒரு மரபு இருந்தால் அது எங்களுக்கு ஒரு உள்ளட்சத்தோடு எங்களை பண்படுத்தி இருக்கும், மாணவர்களை பண்படுத்தி இருக்கும், அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி இருக்கும். இது எப்படி இருக்கும்? ஒரு இறந்து போனதுல சந்தோஷம் காட்டி மகிழ்ச்சி தெரிவித்து நமக்கு வேட்டை வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுல அஜர்த்துமார்கள் எங்களுக்கு பாடம் நடத்தினால் நாங்க ஏன் குர்ஆன் ஓதும்போது கலவங்க மாட்டோம்? நீங்க வேட்டைன்னு சொல்லி அப்படிதான் சொல்லி தந்திருக்கிறீங்க. நாங்கள் போவது வேட்டையாடுவதற்கு. வேட்டையாடுறா எல்லா விதமான தில்லுமுள்ளும் பண்ணுவோம், எல்லா கண்ணி வைப்போம். கண்ணி வேட்டை பிடிக்க முடியும், ஆள் பார்க்கும்போது மாதிரியே நடப்போம், பார்க்காட்டி இன்னொரு விதமா நடப்போம். ஏன் நீங்க சொல்லி தந்தது மார்க்கம் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. சொல்லும் பொழுது வேட்டை, எவனா சாவ மாட்டானா? அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு அஜர்த்துக்கு வருமானம் அதிகம் வந்தா என்ன செய்வானா, களிமா ஷஹாதா இன்னும் 2 சாவாதா. இந்த களிமா ஷஹாதான்னு களிமா சொல்லிட்டு போவாங்க இல்லங்க, அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போவாரா, கூட்டத்தோட கூட்டமா களிமா ஷஹாதா இன்னும் 2 சாவாதா. அப்ப வருமானம் கிடைக்கும்ல. டெய்லி 2 போயிட்டு இருந்துச்சுன்னா டெய்லி வருமானம் கிடைக்குமா இல்லையா? அந்த மனநிலையில் நாங்கள் உருவாக்கப்பட்டோம், இன்றும் உருவாக்கப்படுகிறார்கள், நேற்றும் உருவாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை முன்னிறுத்தி தீமையை தடுக்கணும், அக்கிரமத்தை ஒழிக்கணும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை மேலோங்க செய்யணும், நல்வாழ்க்கையின் பக்கம் திருப்பணும் என்று அவர்கள் பாடம் நடத்தி இருந்தால் நாங்கள் தேவையே இல்லை. அவர்கள் அந்த இடத்தை நினைத்திருப்பார்கள், அவர்கள் உங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லி இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் நாங்கள் மதரசாவில் பார்த்து பார்த்து வெந்து நொந்து நூலானோம். என்னடா இது மார்க்கம் வச்சுட்டு அஜர்த்து பாடத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மிஸ்காத்துல சொல்லி தருவாரு, யார் மன் தல்லக தமீமத்தன் பகல் அஷரக, யார் தாயத்து போடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துட்டான். அஜர்த்து பாடம் நடத்துவாரு. வேடிக்கை என்ன தெரியுமா, நடத்தும் போதே முடிவாருங்க. அதாவது நடத்திட்டு வேற நேரத்தில் முடிகிறது இல்ல, அவர் இந்த ஹதீஸை நடத்தும் போதே நூல் முடிவாரு. நூல் முடிஞ்சு கொண்டு நிறைய ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கு பேய் பிடிச்சவன், வயிற்று வலி போறவன், காய்ச்சல் வர்றவனுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து நூல் எழுதுற தட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டா வச்சிருப்பாங்க பக்கத்துல. பாடம் நடத்திட்டு இருக்கும் போத இது மண் தல்லக தமீமத்தன் பகல் அஷரக்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தானோ, தாயத்து போட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான், நான் அதை செய்யறேன். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கிட்டே மீறினா, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மீறினா எப்படிங்க? அதைத்தானே சொல்றாரு, இதான இணை கற்பித்தல்ங்கிறாரு, இதை செய்யறாரு. நம்ம கேட்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம் மஜரத்துமார்கள்ட்ட, ஹஜரத் இது என்னங்க இது, நீங்க தானே இப்ப தாயத்து போட்டா இணை கற்பித்தல்ங்கிறீங்க, இதையே செய்றீங்க. அவர் என்ன சொல்லுவாரு, செய்யறான்னு சொல்லணும், ஆதாரத்தில் காட்டணும். ஆதாரம் காட்ட மாட்டாரு, மறைக்கான். உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு குடும்பம் வந்தா தெரியும், மேட்ரு வழங்குதா? உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு காசுக்கு தேவையில்லை, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளை வந்துட்டா பணம் தேவை. இவங்க கொடுக்குற சம்பளத்தில் செய்ய முடியுமா? இது மாதிரி வேலை செஞ்சாதான் சம்பாதிக்கவே. அப்ப நாங்கள் இதெல்லாம் பிசினஸ் பண்றோங்கிறாங்க. எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள்